எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 5 உயிரிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அண்மைய நாட்களில் 5 இறப்புகள் பதியப்பட்டுள்ளன. 20 வயது, 28 வயது, 33 வயது, 42 வயது மற்றும் 65 வயது நபர்கள் 5 பேர். அதில் ஒருவர் நேரடியாக போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர். மிகுதி 4 பேரும் பருத்தித்துறையிலிருந்து 3 முல்லைத்தீவு வைத்தியசாலையிலிருந்து ஒருவருமாக 5 அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு காய்ச்சல், சுவாச கோளாறு காரணமாக இங்கே அனுமதிக்கப்பட்ட போது 2-3 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருத்துவ அறிக்கையில், அதாவது சட்ட வைத்திய அதிகாரியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக சுவாச பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிய தந்திருக்கின்றார். மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிக்காய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம். சில சமயங்களில் உன்னிக்காய்ச்சல் அல்லது தைஃபஸ் ஃபீவர் ஆக இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் சில வைரஸ் வியாதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இந்த பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னர் இந்த தொற்று எதால் வந்தது என கூற முடியும்.